குழந்தைய ஃபார்மாலிட்டிக்கு பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான தகுதியே கிடையாது. இன்றைக்கி குழந்தைங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆவுனா குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்ஷன் போட்டு நிறையா பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது ஒரு தகுதி. அந்த தகுதியை வச்சு நம்ம முன்னேற பார்க்கணுமே தவிர அந்த தகுதியை வச்சு பிச்சை எடுக்கக்கூடாது. கேவலமாக இருக்கும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ரோட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கும் ஆன்லைனில் பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு குழந்தைய வச்சு வீடியோ போடுறன்ற பேரில் அந்த குழந்தைய போட்டு பாடாப்படுத்தி பங்கரையாக ஆட்டி ஒரு குழந்தைய வீட்டில் எப்படி வளர்க்கணுன்றது அவங்களுடைய தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா தெரியும். விரட்டி போடாத, குப்புற படுக்க விடாத, எது கழிக்கும், ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. இதுக்கு சந்தோஷத்துக்காண்டி தாத்தா பாட்டியெல்லாம் விரட்டி விட்டுவிட்டு கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு அந்த குழந்தைய போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்க்குறேன். இந்த பேரண்ட்ஸ்லாம் யாருன்னு தெரியல. இதில் இருக்க ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு குழந்தைய தலையில் பிடிக்கும்போது ஒரு எத்தனை செகண்ட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வரைமுறையெல்லாம் இருக்குது. மருத்துவத்தில் குழந்தை பிறந்த உடனே தலையில் பிடிப்பாங்க. எதுக்காகனா கழிவு ரத்தத்தை உள்ளே கொண்டு போகக்கூடாது, கழிவு நீரை உள்ளே கொண்டு போயிடக்கூடாது, குடலில் கலந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி வாய் வழியாக வெளியேறணும்னு தலையில் பிடிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு மூச்சடப்பு இருக்குது, காயினை முழுங்கிடுச்சுன்னா தலையில் பிடிச்சி தட்டுவாங்க. தலையிலனா அதுவும் தலையில பிடிக்க மாட்டாங்க, ஒரு அளவுக்கு ஒரு ஆங்கிளில் வச்சு தட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க வீடியோ போடுறதுக்காக இந்த குழந்தைய இதே விளையாட்டை ஒரு பெரிய ஆளுக்கு செஞ்சாலே தலை சுத்தம். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் 2 பேர் 2 பக்கம் நின்று ஒரு ஆளை தலையில் சுற்றி விட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட் தலையே சுத்தம். இந்த குழந்தைக்கு தலையும் நின்றுருக்காது, மூளையும் அந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருந்திருக்காது, கை காலும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. இந்த குழந்தை சுற்றுனதுக்கப்புறம் அழுகுது. அது அந்த பக்கம் திரும்பி அழுதுனால தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே பேரண்ட்ஸை குழந்தைய வன்முறைப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக தூக்கி உள்ளே போடணும். இதெல்லாம் முதல்ல குழந்தை நான் விளையாட்டு பொருளா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இந்த குழந்தைய போட்டு இந்த சுற்றுறாங்களே, இவங்களுக்கு குழந்தைய பெற்று வளர்க்குறதுக்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. யாராவது குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைய விளையாட்டு பொருளாக நினச்சி இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காண்டி தூக்கி சுற்றிக்கிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க. இவங்கெல்லாம் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்கள். இவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கக்கூடாது. என்னை கேட்டால் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதே தெரியலை. இதில் குழந்தைய பெற்று வச்சுக்கிட்டு குழந்தைய பெற்றுட்டோன்ற பேரில் வீடியோ, இதுக்கு பக்கத்திலே பொண்டாட்டிக்காரியும் நின்றுக்கிட்டு ஆட்டம். தயவு செய்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களா மட்டும் பாருங்கள், பிஸ்னஸ் பொருளாக பார்க்காதீங்க. அந்த குழந்தைய இல்லாத குடும்பம் எத்தனையோ குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்றதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல்.